கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது உடம்புல நீர் இழப்பு ஏற்படுறது. குறைவாக தண்ணீர் குடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும். அதனால் உடம்புல நீர் இழப்பு ஏற்படும். அந்த நீர் இழப்பை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா தண்ணி குடிக்கிறவங்களுக்கும் உடம்புல அந்த வெளியில் அதிகப்படியான வெளியில் வேலை செய்கிறவங்க, விவசாயிகள், வேலை காரணமாக பைக்கில் வாகனங்களில் வெளியூர் பயணம் செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்புல டீஹைட்ரேஷன்றது நீர் பற்றாக்குறைன்றது உடம்புல ஏற்படும். அப்படி இந்த நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய உடம்பு அதை முன்னறிவிப்பு செய்யும், அலாரம் கொடுக்கும். அது எப்படி அலாரம் கொடுக்கும்னா, நம்மளுடைய கீழ் உதடு மண்ணீரலோடு தொடர்புடைய உறுப்பு. நம்மளுடைய கீழ் உதடு வறண்டு போயிடும், உதடு காஞ்சி போறது, அதுல வெடிப்பு மாதிரி இருக்கிறது, இது உடம்புல சொல்லும். இதுக்கு வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ பிபி வரும். லோ பிபின்றது உடல்ல ரத்த அழுத்த குறைவு ஏற்படும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க வெளியில போகும்பொழுது நம்மளுடைய கமலாப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எதை வேணாலும் எடுத்து கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து, சர்க்கரையும் உப்பும் உடம்புக்கு தேவை, அதை குறைந்தபட்சம் 100 ml இருந்து ஒரு 200 ml சாப்பிட்டுட்டு இவங்க வெளியில போகக்கூடியவங்களுக்கு இந்த சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், சூரிய இடி, அதாவது வெயில்னால கண்ணை இருட்டி மயக்கம் வரும். டக்குன்னு வெயில்ல போனாங்கன்னா, பெண்கள் கோடை காலத்துல என்ன பண்ணுவாங்க, மாடியில போய் வத்த காய வைப்பாங்க. வெயில்ல போயிட்டு மேல மத்த காயும் போது அதை போய் எடுக்கிறதுக்காக போவாங்க. லோ பிபி இருக்கும், அவங்களுக்கு கண்ணை இருட்டி டக்குன்னு அந்த உயரமான இடத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் லோ பிபிக்காரங்க, டீஹைட்ரேஷன், உடம்புல தண்ணி சத்து குறைவா இருக்கிறவங்க கோடை காலத்துல நல்ல போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நீர் சத்து உள்ள காய்கறிகள், பறைக்காய், புடலங்காய், சுரக்காய், இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அதில் உப்பையும் சர்க்கரையும் நம்ம உடம்புல, வீட்டில் யாருக்காவது கிட்னி பேஷண்ட் இருப்பாங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அதனால இவங்களாவே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, சுய வைத்தியமா உப்பையும் சர்க்கரையும் இந்த கோடை காலத்தில் ஏற்கனவே அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. உப்பை குறைச்சிருவாங்க, பாதி உப்பா, சர்க்கரையை திடீர்னு தன்னுடைய குடும்பத்தை உறுப்பினர்கள் வரக்கூடிய நோயை பார்த்து தன்னைத்தானே திடீர்னு சுருக்கிக்கிறது. அப்படி செய்யறது மூலியமா உடம்புல இருக்க எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பயோசால்ட், இந்த தாது உப்புக்கள்லாம் குறையிறதுனால இந்த வெயில்ல போகும்போது சூரிய இடின்னு சொல்லக்கூடிய அது கீழே விழுந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னா வயசானவங்க கீழே விழுந்துடுறாங்க. என்ன காரணத்தினால மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு தெரியாது. பொதுவாக நம்ம மக்கள் பார்த்த உடனே அது ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம், இப்படி அவங்க விழுந்து கிடந்த நேரத்தின் அளவை பொறுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணக்கூடிய அந்த அந்த திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி கோடை காலத்துல தர்பூசணி நீர் சத்துள்ள பழங்கள் நிறைய உணவு எடுத்துக்கிறது. குறைந்தபட்சம் 1.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் நாம தண்ணீர் அருந்தணும். வெறும் தண்ணியா யாராலையும் குடிக்க முடியாது. நீராகாரம், மோர், இளநீ, நன்னாரி சர்பத்து, சோத்துக்காத்தா ஜூஸ், இந்த மாதிரி நம்மளுடைய மரபு சார்ந்த உணவுகளை நாம சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போ உடம்புல ஏற்படக்கூடிய நீர் இழப்பை சரி செஞ்சுக்கணும். கோடை காலத்துல வெளியில போகும்பொழுது நம்மளுடைய வடலூர் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி உச்சி, மார்பு, தொப்புள், இந்த மாதிரி ஜீவ சத்துக்குள் உள்ள இடம்னு சொல்லுவாங்க. இந்த உச்சியில நம்ம வெறும் தலையோட போகாம ஒரு குடை எடுத்துட்டு போறது, தலையில ஒரு காட்டன் கேப்பை பயன்படுத்துறது, உடம்புல திறந்து போட்டிருக்கிறது இல்லை. அப்ப உடம்புல இருக்கிற நீர் சத்துக்கள் எல்லாம் வெளியேறும் பொழுது நோயாளிகளுக்கு, ஏற்கனவே அவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வெளியில போகும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். அதில் உணவு முறையை கொஞ்சம் மாத்தினா நல்ல ரிசல்ட் வரும். நான் சொன்ன மாதிரி ப்ரேயர்ல நிற்பாங்க குழந்தைங்க, ப்ரேயர்ல நிற்கக்கூடிய குழந்தைகள் டக்குனு லோ பிபி, கண்ணை இருட்டி மயக்கம் விழுந்துடும். அதே மாதிரி இந்த உணவை திடீர்னு ஃபாஸ்டிங்ன்ற பேர்ல நான் உடம்பு குண்டா இருக்கிறேன், உடம்பை இழைக்கணும் அப்படின்னு திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஆகாரத்தினுடைய அளவை சுருக்கிடுவாங்க. 4 இட்லி சாப்பிட்றவங்க திடீர்னு 2 இட்லியா சாப்பிட்றது. இப்படி சுய வைத்தியமா நாம செய்யறது தனக்குத்தானே இந்த மாதிரி கடுமையான கட்டுப்பாடுகளை போடும்போது கோடை காலத்துல இதெல்லாம் தொந்தரவு வந்துடும். அதனால லோ பிபி இருக்கிறவங்க, நான் கமலா பழத்தை எப்படி வெள்ளரி பழத்துல நாம உப்பை தொட்டு சாப்பிட்றோமோ அது மாதிரி கமலாப்பழம், நாட்டு கமலாப்பழம் கிடைச்சதுன்னா இந்த லோ பிபி உள்ளவங்க, உடம்புல நீர் எழுப்புறவங்களாம் போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு கமலாப்பழத்து மேலே உரிச்சி அந்த சொலை மேலே நம்மளுடைய இந்துப்பை உப்பு போட்டு சாப்பிட்றது. அதனால நமக்கு தேவையான அந்த பழங்களில் இருக்க ஃப்ரக்டோஸும் இந்த பயோ சால்ட்டும் நம்ம உடம்புக்கு கிடைச்சிரும். அதில் இந்த சன் ஸ்ட்ரோக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம்.
இது ஒரு நம்மளுடைய மரபு வழியிலும் உணவு வழியான ஒரு முன் தடுப்பான ஒரு விஷயம். இந்த வெட்டி வேறு விளாமிச்சி வேறு குடிநீர் மண்பானையில் கொண்டு வந்து மண்பானை இந்த கோடை காலத்தில் பயன்படுத்துங்க. நீங்கள் ஆர்ஓ வாட்டர் எந்த வாட்டர் பயன்படுத்தினாலும் அந்த தண்ணியை மண்பானையில் பயன்படுத்துங்க. அதில் கொஞ்சம் விளாமிச்சி வேறு வெட்டி வேர்னு இன்னைக்கு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையான பேர் வந்து அது விளாமிச்சை வேர் குடிநீர். அப்படி சாப்பிடும்போது உடம்புல உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய உஷ்ண தாக்குதலை இந்த விளாமிச்சை வேர் குடிநீர் சரி செய்யும். அந்த விளாமிச்சி வேற நிறைய போட வேண்டாம், சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி எடுத்துங்க. காட்டன் துணியில் ஒரு 10 கிராம் வேர் இருந்தால் போதும். அதை ஒரு சின்ன சின்ன துண்டா நறுக்கி மூட்டையில் கட்டி அந்த தண்ணியிலே போட்டுருங்க. அந்த விளாமிச்சை வேர் குடிநீர் உடல் உறுப்புகளில் வெட்டச்சூடு உள்ள ஆண் பெண்களுக்கெல்லாம் உடம்புல உஷ்ணத்தினால வரக்கூடிய வெப்பு நோய்களை இந்த விளாமிச்சை வேர் குடிநீர் சரி செய்யும். அதில் நீர் சத்துள்ள காய்கறிகளை எடுக்கிறது நம்மளுடைய மரபு சார்ந்த. அதனால் பழைய சோறுன்னு சொல்லக்கூடிய நீச்ச தண்ணி சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்களோட ஆலோசனை பேரில் நம்மளுடைய மரபு சார்ந்த அரிசிகள் இருக்குது. மாப்பிள சம்பா, ஜீரக சம்பா, காட்டு யானம், இந்த மாதிரி அரிசிகளை மாலையில் அந்த சோறை வடித்து அந்த கஞ்சையும் அந்த சாதத்திலே ஊற்றி வச்சு இரவில் ஒரு மண் களையத்தில் வச்சு காலையில் எடுத்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த நீராகாரத்தை காலையில் ஏந்திரிச்சோடனே இந்த கோடை காலத்தில் நீராகாரம் சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதனால, அதாவது ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இம்மூன்றும் போக்கும்னு நம்முடைய தமிழ் மரபில் உள்ள மருத்துவ குறிப்பு இது. நல்ல சோத்து நீர்னு சொல்லக்கூடிய பழைய நீராகாரம் வாத பித்த சிலேத்துமங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நீராகாரத்துக்கு இருக்கு. அதனால் நீராகாரத்தை காலை உணவாக நம்ம எல்லோரும் நம்ம மரபு அரிசியில் இந்த நீராகார உணவை எடுக்கிறது மூலிமா கோடை காலத்தில் வரக்கூடிய வெப்பு நோய்களை சரி செஞ்சுக்கலாம். அம்மைன்னு ஒரு இந்த கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு வெப்பத்தினால உண்டாகக்கூடிய நோய்கள் அம்மை உண்டோம், வேப்பம்பூ அம்மன்னு சொல்லுவாங்க. மிசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தட்டம்மை இதுக்கெல்லாம் ஏற்கனவே தடுப்பூசி போட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு அம்மை நோய்கள் தொந்தரவு இருந்ததுன்னா பேயன் பழம்னு ஒரு வாழைப்பழம் இருக்கு. அதனால நம்ம பேயன் வாழை அப்படின்னு ஒரு வாழை இருக்குது. அதை வாழை மண்டிகளில் நம்ம சொல்லி எனக்கு பேயன் வாழைப்பழம் கிடைச்சா வாங்கி கொடுங்க. வீடுகளில் பேயன் கட்டை கிடைச்சிருந்தாலும் வாங்கிட்டு வந்துங்க. வள்ளல் பெருமான் சொல்ல மிக சிறந்த கனியில பேயன் வாழை முதன்மையான இடம். இந்த பேயன் வாழை அம்மை நோய் வராம உடம்புல தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் அந்த பேயன் வாழைக்கு இருக்கு. பேயன் வாழையை எப்படி சாப்பிடலாம்? மலச்சிக்கல் இந்த கோடை காலத்துல பைல்ஸ் பிஸ்டுலா ஃபிஷஸ் வந்துடும், ஏற்கனவே இருந்திருக்கும். கோடை காலத்துல மலக்குடல் வறட்சி ஏற்பட்டு டீஹைட்ரேஷன் ஆகி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மலம் இறுகி மூலத்தை அதிகமாக தூண்டி விட்டுடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பேயன் வாழைப்பழத்தை இரவுல விளக்கெண்ணெயில ஒரு சின்ன பீஸை வெட்டி இரவுல ஊற வச்சிடணும். காலையில எழுந்திரிச்சு ஒரு சின்ன துண்டு அந்த பேயன் வாழைப்பழத்தை ஊற வச்ச வாழைப்பழத்தை சாப்பிட்றது மூலியா மூலத்தினுடைய பாதிப்பு ஏற்கனவே இருந்திருந்தாலும் அது அதிதீவிர நிலையை அடையாமல் இருக்கிறதுக்கு உணவு முறையில மாற்றத்தை உண்டு பண்ணலாம். கம்பு மிக சிறந்த இடத்துல இருக்கு. கம்பு கேழ்வரகு, கம்பு வந்து குளிர்ச்சி, கேழ்வரகு சூடு. அந்த கோடை காலத்துல கம்பையும் கேழ்வரகையும் கூழாக்கி உணவு எடுத்துக்கலாம். அதில் மோர் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப புளிக்க வச்சு சாப்பிடாதீங்க. கம்பு கேழ்வரகை அன்னன்னைக்கு காய்ச்சி அன்னன்னைக்கு ரொம்ப புளிக்காம மோர் சேர்த்து கம்பு கேழ்வரகு சாப்பிட்றது மூலமா மலக்குடல்ல இருக்கிற அந்த மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லப்படுங்க அந்த கோழையை இம்ப்ரூவ் பண்ணி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். கான்ஸ்டிபேஷனை கோடை காலத்துல இது ஒரு தொந்தரவு. வெப்பு நோய்களுக்கு நம்முடைய மரபு சார்ந்த மருத்துவத்தில் இயற்கை வழி தீர்வுகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி மண் குளியல், குத்துமண் குளியல் செய்யலாம். மாசத்துக்கு ஒரு முறை கோடை காலத்துல நம்மளுடைய வேர்வை சுரப்பிகள் சொல்லக்கூடிய இந்த ஏசியில நம்ம இந்த கோடையினுடைய பாதிப்புல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஏசியை போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் காங்கிரீட் கட்டடங்கள்ல இருக்கிறோம். அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஏசின்றது நம்ம எவ்வளவு சொன்னாலும் அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்ப ஏசியில இருக்கிறது மூலியமா நம்மளுடைய ஸ்வெட்டிங் கிளாண்ட் இந்த கோடை காலத்துல வேர்வை சுரப்பி வேலை செய்யணும். அதனாலதான் நம்மளுடைய நிலப்பகுதி உலக உயிர்கள் அத்தனையும் வாழக்கூடிய தகுதியற்ற நிலம். தகுதியுள்ள நிலம் எதுனா நம்மளுடைய இந்தியா, இந்த பாரத தேசம் உயிர் சூழல் பல்கி பெருகிற மாதிரி 6 விதமான பருவத்தை கொண்டிருக்கு. 5 விதமான நிலப்பகுதிகளை கொண்டிருக்கு. அதான் மலை, காடு, பாலை, இந்த 5 திணைகளா சொல்லுவோம். அந்த 5 திணைகளுக்கும் 6 விதமான பருவத்தை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த 6 விதமான பருவத்துல கோடை காலம் நிச்சயமா நமக்கு தேவையான காலம். கோடை காலம் நம்மளுடைய சிறுநீரகம்
ஓய்வெடுத்து அதனுடைய பணிகள் சுருங்கிடும். வேர்வை சுரப்பி அதிகமாக வேலை செய்யக்கூடிய காலம் இந்த கோடை காலம். அதில் ஸ்வெட்டிங் கிளாண்ட் யாரெல்லாம் இந்த வேர்வையில் நீங்கள் சாப்பிட்ட அந்த உப்பை நீங்கள் ஒரு நாளைக்கு மனிதனுக்கு தேவைக்கு அளவுக்கு மிஞ்சி நம்ம உப்பை நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். ஊறுகாவில் ஒரு நாளைக்கு ரவுண்டு ஊறுகாய் எடுத்தாலே போதும், அன்னைக்கு ஒரு நாளுக்கு தேவையான உப்பு நமக்கு அதிகமாயிடுது. ஊறுகாய் பிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உப்பை நிறைய சாப்பிட்றோம். அதோட விளைவு என்ன ஆகுது? இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்புலேருந்து ஸ்வெட்டிங் கிளாண்ட் வழியாக அந்த உள்ளுக்குள்ள சாப்பிட்ட கழிவுகளா எல்லாம் வெளியேறும். நீங்கள் கருப்பு கலர் பேண்ட் போட்டிருந்தாலோ கருப்பு நிற ஆடை அணிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த உப்பு படிஞ்சது. பேண்ட் எல்லாம் அப்படியே உப்பு படிஞ்சது நல்லா தெரியும். அப்போ ஸ்வெட்டிங் கிளாண்ட் வேலை செய்யணும். ஏசியில் இரவில் முடிஞ்ச அளவுக்கு அதோடைய பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டா நல்லது. தவிர்க்க முடியலன்னா வேலை செய்யணும். வேர்வையே வரக்கூடாது, எனக்கு வேர்க்கவே கூடாது அப்படின்றது நல்ல நிலையில் கட்டடங்களுக்கு மேலே கூட நம்மளுடைய மரபு குடில்களை கீத்து கொட்டைகளை அமைச்சிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். உணவு முறை, பழக்க வழக்கம், கோடை காலத்துக்குன்னே நம்ம சின்னதாக ஒரு குடியில கூட அமைச்சிக்கலாம். பொருளாதார ரீதியாக வலிமை இருக்கிறவங்க சின்னதாக ஒரு மரபு குடில்களை, இந்த பனை ஓலை குடில்களோ தென்னை ஓலை குடில்களோ 6 விதமான பருவத்துக்கும் 6 விதமான கோட்டைகளை புத்தருடைய அப்பா செஞ்சதா ஒரு செய்தி ஒன்று நமக்கு கேள்விப்படும். அப்போ ஒவ்வொரு பருவ காலத்திலையும் மனிதன் தன்னை தக்க வச்சுக்கிட்டு அவனோட உயிர் சூழலையும் தற்சார்போடைய இயற்கையோ ஒன்றிய வாழ்க்கை நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படும். கல்விக்கூடங்களில், பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு இந்த உஷ்ணத்தை தூண்டக்கூடிய கார உணவுகளை இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு யூடிஐ ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய சிறுநீர் தொற்று அவங்களுக்கு பள்ளிக்கூடம் போனாங்கன்னா தண்ணி குறைவா, இப்போ இன்னைக்கு அரசாங்கம் மணி அடிச்சு தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தெல்லாம் இன்னைக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்குன்னு மணி அடிச்சு மாணவர்களுக்கு நினைவூட்டும் பொருட்டு நல்ல விஷயம் அது. அந்த மாதிரி தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கங்களை மாணவர்கள் செய்யணும். அன்னைக்கு காரக்குழம்பு இந்த மாதிரி இந்த காரம் பச்சை மிளகாய் காரம் குழந்தைகளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த காரம் அதிகமாக காரமான உணவுகளை அதிகமாக இப்போ மரவள்ளிக்கிழங்குல நிறைய காரத்தை போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி காரத்தை அதிகமாக உணவில் நம்ம எடுத்துக்கும் போது குழந்தைகளுக்கு நீர் சுருக்கு, தண்ணீர் குறைவாக சாப்பிட்றதுனால காரத்தின் மூலியமாகவும் நீர் சுருக்கு, நீர்த்தாரையில் தொற்று ஏற்படுறது, இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும்னா நான் பள்ளிக்கூடத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை மாணவர்களை கண்டிப்பாக தண்ணீர் ஒரு நாளைக்கு அவங்க எடுத்துக்கூடிய பாட்டிலை கண்டிப்பாக குடிக்கிறாங்களான்றதை நம்ம கட்டாயப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா தண்ணீர் குறைவாக குடிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சு போய் இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஜுரம், கோடை காலத்தில் ஜுரம் வரும் யூரினரி இன்ஃபெக்ஷனில், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கணும்னா நிறைய நம்ம மரபு சார்ந்த கருங்குருவைன்னு ஒரு அரிசி இருக்குது. கருங்குருவை, கருப்பு கவுனி இப்போ இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வைரலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த கருங்குருவைன்றது சிறுநீரகத்துக்கான சிறுநீரக மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி. அதுக்கான ஆல்கலாய்டுகள் அந்த கருங்குருவை அரிசியில் இருக்குது. அந்த கருங்குருவை அரிசி யாருக்கெல்லாம் சிறுநீர் தொற்று உள்ள குழந்தைகளை அடிக்கடி பிறப்புறுப்பில் கொண்டு கை வச்சுப்பாங்க. நம்ம குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது மற்ற நேரங்களில் அடிக்கடி குழந்தை பருவத்தில் அடிக்கடி அந்த உறுப்பை தொட்டுக்கிட்டே இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த நீர்த்தாரையில் அவங்களுக்கு தொற்று இருக்குன்றதுக்கான அடையாளம். அப்படி உள்ள குழந்தைகளுக்கு இந்த கருங்குருவை அரிசியை கஞ்சி வச்சு, இல்லை நான் சொன்ன மாதிரி நீராகாரம் ஒரு கிளாஸ் ஒரு 50 ml தினசரி கொடுத்துருக்கலாம். 11 நாள் கொடுக்கலாம். பதநீர் கொடுக்கலாம், நொங்கு கொடுக்கலாம், வெள்ளரி. அப்போ இயற்கையின் கொடை பாருங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் இயற்கையில் விளாம்பழ சீசனில் விளாம்பழம், இளந்தபழ சீசனில் அப்போ இயற்கை இப்போ பார்த்தீங்கன்னா கோடையில் ஆவாரம்பூ செழிச்சு அப்படி பசுமை பூத்து நிற்கிது. எங்கே பாருங்க நீங்கள் திருநெல்வேலி இந்த பொட்டமன்னு சொல்லக்கூடிய செம்மண் பகுதியில் யாரும் போய் அதுக்கு தண்ணி விடுறதில்ல. ஆனால் ஆவாரம்பூ மட்டும் பசுமையாக பூத்து குலுங்கும். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. கோடையில் நல்லா செழிச்சு வளரும். அப்போ கோடையில் ரத்த சீதளம்னு சொல்லக்கூடிய ரத்த மூலம், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோடையில் நின்று தலப்பா கட்டிட்டுலாம் நிற்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மரபு சார்ந்த அறிவில் இந்த ஆவாரம்பூவே முண்டாசா கட்டிப்பாங்க. ஆவாரம்பூ தழை இலையை உருவி எடுத்துட்டு வந்து தலையில் முண்டாசு மாதிரி கட்டிடுவாங்க. கட்டிட்டு ஆடு மாடு மேய்க்கும் போது இயற்கையான தலையில் அந்த உஷ்ணத்தாக்குதல் குறைஞ்சிரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறவங்களுக்கு ஒப்பத்தினுடைய அந்த அந்த அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த 3 மாதம் இருக்கிற அந்த கோடைகளுடைய வெப்ப தாக்குதலேருந்து
ஒரு எளிமையான ஒரு தீர்வு அந்த மக்கள்கிட்ட இருக்கு. அந்த மக்கள்கிட்ட நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரத்த சீதளம் சொல்லுவாங்க. மோஷன் போச்சுன்னா சளி மாதிரி கலந்து கொதுக்குன்னு அப்படி ரத்தமா போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, ஆவாரம்பூ செடி இலை, ஆவாரம்பூ பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க, இலை பூ தண்டு எல்லாத்தையும் மொக்கோட சேர்த்து அப்படி உருவி ஒரு வாய் சாப்பிட்டு போய் உட்காந்து ஒரு ஆவாரம்பூ செடிக்கிட்ட அப்படியே மேய்ச்சிக்கிட்டே தானே அவங்க கால்நடையை வளர்த்துக்கிட்டு ஊரா போறவங்க. அந்த ஆவாரம்பூ உடனடியா தீர்வு கொடுக்கும். ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா அந்த சீதள கழிச்சல், ரத்த கழிச்சல் அதெல்லாம் நல்ல தீர்வு. மாம்பழ சீசன் கரெக்டாக அந்த சீசன்ல வந்துடும். மாம்பழம் கோடை காலத்தில் வந்துடும். மாம்பழத்தை நாட்டு பழமா இருந்தால் ரொம்ப நல்லது, கிடைக்கலாம் பரவாயில்ல. மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த கொட்டையை நல்லா எடுத்து காய வச்சுக்கிட்டீங்கன்னா அது உள்ள இருக்கிற மாம்பருப்பு ரத்த சீதளத்துக்கும் ஆசன வாயில வரக்கூடிய வலி வேதனையை நல்லா குறைக்கும். அந்த மாம்பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த மாம்பருப்பு விதையை பவுடர் பண்ணிக்கணும். நேரில் காய வச்சதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு மோர்ல ஒரு பிஞ்சு எடுத்து போட்டா போதும். மலவாயில ஆசன வாயில வரக்கூடிய வெடிப்பு, அரிப்பு, ரத்த கழிச்சல் இதுக்கெல்லாம் மாம்பழத்தினுடைய மாம்பருப்பு பொடியை மோர்ல கலந்து கொடுக்கலாம். ஆவாரம்பூ நல்லா வேலை செய்யுது. இதெல்லாம் நம்மளுடைய மரபு வழி மருத்துவத்துல எளிமையான தீர்வுகளா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடத்தப்பட்ட ஒரு பெரிய அறிவு தான் இந்த உணவு சார்ந்த அறிவு. நம்ம மண்ணில் இது இருக்குது. நல்ல இந்த மரபு சார்ந்த வழிமுறைகளை விட்டு மக்கள் வெளியேறாம இந்த மாதிரி நல்ல தொலைக்காட்சிகள்ல இருந்து இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட பரப்புரை செய்யக்கூடிய நம்ம இந்த தொலைக்காட்சிக்கும் இந்த செய்தியாளர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.